You understand English, sir? Yeah, I understand Tagalog also. My thoughts sitting in an ashtray. On a trip and I don't plan to visit. I'm gonna stay there. Sure. You're from what country? India. India! Hi, Indian! Tell- Welcome to Philippines! சுட சுட போர்க் பார்பிக்யூ வாங்கி சாப்பிடுவோம் வாங்க. Thank you. Itawag pa po. Itawag before. உதின் சினியே தான் சியா சியா. Konnichiwa! சைனீஸ் புத்தரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஒட்டு மொத்த வைனையும் அடுக்கி வச்சிருக்காங்க. வைன் குடவுனுங்க. எப்படி இருக்கு? 10,000 ரோஜாக்கள் சும்மா மினுமினுக்குதா. சில இடங்கள்லாம் இருக்கு பிலிப்பைன்ஸ்ல. அதெல்லாம் வந்து பேண்ட் ஏரியா. ஆக்சுவலாக டூரிஸ்டே அலோடே கிடையாது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வினோத் ஸ்டேஷன் அண்ட் வெல்கம் டு பிலிப்பைன்ஸ். செக் அவுட் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நைட்டு மிட் நைட் வந்து 1 மணிக்கு ஃப்ளைட்டு நம்மளுக்கு. இன்றைக்கி வந்து சிட்டி டூர் தான். அதனால் வந்து பெருசாக சுற்றி பார்க்குற மாதிரி இடம் கிடையாது. உள்ளுக்குள்ளேயே லோக்கல் இடங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள், சர்ச்சு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஹெரிட்டேஜ் மியூசியமாக சம்திங் ஏதோ சொன்னார். பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பாப்புலேஷன் வந்து கிறிஸ்டியானிட்டி தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 to 95% வந்து கிறிஸ்டியானிட்டி தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ், அதுக்கப்புறம் மற்ற ரிலீஜன்லாம் ரொம்ப கம்மி தான். ஹிந்துஸ்லாம் இங்கே ரொம்ப கம்மி தாங்க. இங்கே பார்த்தீங்களா ஏதோ விசித்திரமான ஒரு விஷயங்கள் இருக்குது. இங்கே இஞ்சியை அரிசியில் போட்டு வச்சுருக்காங்க. காசை வந்து ஏதோ ரிப்பனில் சுற்றி வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரியல. ஸோ இஸ் திஸ் எனி ட்ரெடிஷன் ஆர் வாட் இஸ் திஸ் ஃபார்? Yes, sir. It's a tradition. It's a prosperity bowl. ஓ, ப்ராஸ்பெரிட்டி பவுல் லைக் Filipino culture? Yes, sir. For New Year. For New Year you will do this, okay. The ginger will grow? Oh, okay. How big it will grow? Sir? It will grow big or it is like No, it's a little. the same thing, okay. So you'll have all the money tied with the ribbon and Yes. then ginger with the rice. Okay, good to know that. Dance, driver, go, dance. Dance for... டிரைவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பஞ்சாபி பாட்டு போட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரே டான்ஸ் அவராக போட்டார். நாங்கள் எதுவும் கேட்கல. அவரே வச்சுக்கிறாரு போல. இந்தியன் கலெக்ஷன்ஸ் தனியாக போட்டு விட்டு ராக் பண்ணி நிற்கிறாங்க. பாலிவுட்னாலே உங்களுக்கு வந்து பஞ்சாபி சாங்ஸ் தாங்க. எந்த கிளப்பு, எந்த பப்பு போனீங்கனாலுமே இந்தியன்ஸை பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பஞ்சாபி பாட்டை போட்டு விட்டு மக்களை கவர்றாங்க. We need one Tagalog party songs. Play that one full vibe song of Tagalog. Everyone has to dance. மலை ஏறணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட மலை ஏறணும். மேலே கீழே இருந்து செபு சிட்டிலேருந்து மலை ஏறி ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். என்ன ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து புகாவான் நீ அல்ஜந்திரா கார்டன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அடல்ட்டுக்கு 100 ரூபாயா, 100 பெசோ. கிட்ஸுக்கு வந்து 75 பெசோ. நம்ம தலைவர் எனக்கு தான் வெயிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். தயோனா வெதர் சூப்பராக இருக்குது. மேலே லைட்டாக சில்லுன்னு இருக்குதுங்க. கீழே பயங்கர ஹாட்டாக இருந்தது. சம்மர் இது, பீக் சம்மரு. இருந்தாலும் மேலே மலை ஏறின உடனே ஒரு 1.5 மணி நேரம் மலை இல்லை, அதனால் வந்து பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. நம்ம கொடைக்கானலில் போவோம் பார்த்தீங்களா, சம்மரில் லைட்டாக சில்லுன்னு இருக்குமே, அந்த மாதிரி இருந்தது. Hi, Ma'am Sherry. Good morning. Mabuhay. Do you understand English, sir? Yeah, I understand Tagalog also. Okay. Ah. Of you? No, only me. Okay. Mabuhay. Welcome to Buacan Alejandra. Then, if you want to snacks or lunch, we have Alejandra's restaurant there. Then, your starting point will be the heart shape. Go. Salamat po.
சில பல தகவல்களை போட்டு விட்டு பேச்சை தொடர்ந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஒன்லி கார்டனா? only garden. ஓகே, வெறும் கார்டன் தாங்க, ஒன்றுமே இல்லை. இந்த இடம் வந்து வெறும் கார்டன் மட்டும் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து கலர் கலர் பூக்கள் சும்மா நறுக்குன்னு வச்சுருக்காங்க. ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் தாங்க நிறைய இருக்குது. இங்கே ஆர்டின் மாதிரி வச்சு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க, ஃபோட்டோ ஸ்பாட்டு. அப்படியே போகுது சுற்றி கார்டன் தான், எங்கே போனாலும் கார்டன் தான். பின்னாடி ஃபுல்லாக மலை. அங்கே பாருங்கள், வாவ் அல்ஜேந்திரா. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away, 'cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Got a build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay? Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. சுற்றி பார்த்தாச்சுங்க, ரொம்ப சின்ன இடம் தான். நம்ம ஊட்டிலாம் போவோம் பார்த்தீங்களா, கார்டன் வச்சுருப்பாங்களா, பொட்டானிக்கல் கார்டன், அந்த மாதிரி இடம் தான். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும், மற்றபடி பெருசாக ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை. சும்மா ஆனால் உள்ளே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மேலே ஒரு கஃபே கூட இருக்குங்க. கஃபேல சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். ஆஹா ஓஹோன்னு இல்லை, நாங்களும் எடுத்தோம், நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம். அப்படியே இங்கிருந்து கிளம்ப வேண்டியதாங்க. அடுத்த ஸ்பாட் எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். மேபி டெம்பிளா என்னன்னு தெரியல, போய் தான் செக் பண்ணணும். வாங்க போகலாம். ஹலோ I can offer you the best one, mango pineapple. Mango pineapple mix. Yes. Okay. Very delicious. Delicioso de amigos. The amigos. You have only milkshake? Fresh fruit shake, not milkshake. Oh, fresh fruit shake. Yes. Okay. Later. You can sit upstairs later. No food drinks allowed inside. I'll call you if you come back. Sure. You're from what country? India. India. Hi, Indian. Welcome to Philippines. Enjoy in the garden. Sirao Garden. Tell vanakkam. Vanakkam means hello. Oh my God. No, I don't want. Vanakkam. 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 Hello. அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோங்க. சியாரோ பிக்டோரியல் கார்டன். இதுவும் அதே மாதிரி தான் போல், ஃபோட்டோ எடுக்கிற கார்டன். உள்ளே போவோம். அதே மாதிரி தாங்க இருக்கு, சுற்றி கார்டன் வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல வந்து ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டு, அங்கே நிறைய இருக்குங்க சுற்றி. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it. இங்கே வெளியிலே வந்தவங்க சைட் சீயிங் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து கானு வாழைப்பழம் சுட்டு வச்சுருக்காங்க. இது ஃபேமஸ் இந்த ஊரில். பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே பார்பிக்யூ பண்ணுவாங்க. பார்பிக்யூவும் பண்ணுவாங்க வாழைப்பழத்தை, அதே மாதிரி வந்து இங்கே சுட சுட பொரிச்சும் கொடுப்பாங்க. This coated with flour? No, it's brown sugar. Brown sugar and banana. You fry it in oil? Yes. Okay. மக்கள்லாம் வெளில வெயிலுக்கு நல்லா இளநீர் அடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து இளநீர் ஜூஸு. இளநீர் வந்து புக்கு, ஃப்ரெஷ் புக்கு.
இளநீர் நம்ம ஊர்லேயும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அதே மாதிரி தான். இளநீர் தேங்காய் ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில் அடித்து அப்படியே வச்சுருப்பாங்க. வாட் இஸ் ஹாட் இன் Tagalog? Mainit. Mainit. Yes. One banana full mainit. Okay. Banana daw yan eh. One banana mainit. How much? 30. 30 pesos. 30 pesos ஆங்க. 2 வாழைப்பழம் கொடுக்குறாங்க. தரமாக சுட 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 கடாயிலேருந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. அடித்து நாக் அவுட் பண்ண வேண்டியது தான். கொதிக்குதா? சரி வாங்க அப்படியே நடைய கட்டுவோம். அடுத்த சைட் சீயிங் ஸ்பாட்டுக்கு போவோம். அந்த அம்மா வேறு போகும்போது ஃப்ரெஷ் ஜூஸை கூப்பிட்டுச்சு. வரும்போது குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இதுக்குள்ளே மக்கள் இளநீரும் வாழைப்பழமும் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிட்டாங்க. இப்போ அந்த அம்மா கிட்ட போனால் கதற போகுது. அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிட வேண்டியது தான் நைஸாக. சார் ஃபுல்லாக பார்ட்டி மூடு தாங்க. பாட்டு போட்டு சும்மா ஃபன் பண்ணுறாங்க பாருங்க. திஸ் இஸ் சிக்கன் இன்டெஸ்டைன். No, it's a pork. Pork. Okay. Barbecue. Pork barbecue. Okay. Yes. You want to taste it? It's Yeah. very delicious. Yeah. How much? Only 30 pesos. 30 pesos. 40 pesos. 40. Yes. சுட போர்க் பார்பிக்யூ வாங்கி சாப்பிடுவோம் வாங்க. Here, sir. It's okay. தேங்க்யூ. Wait for your train. தேங்க்யூ. சுட போர்க் பார்பிக்யூ. செம்மையாக அந்த சார்கோல் ஃப்ளேவர் அடித்து தூக்குது. கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அவசரப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். டைம் ஆயிடுச்சுன்னு டப்புன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். மற்றபடி டேஸ்ட்டு பிரித்து எடுக்குது. டெம்பிள் ஆஃப் லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அடுத்த சைட் சீயிங் ஸ்பாட்டு மிக பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. வெளியில் இடம் எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து ஒரு 3 பேர் கொண்ட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னாலும் ஸ்டாச்சு இருக்குது. இங்கே உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். சிட்டி வியூ தெரியுதுங்க இங்கேருந்து. சும்மா கும்முன்னு இருக்குங்க. இங்கே பாருங்கள் மக்கள் நான் வரத்துக்குள்ளே ஃபோட்டோ நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க போஸுக்கு. போய் நம்மளும் ஃபோட்டோக்கு ஒரு போஸை கொடுத்துட்டு வருவோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயில் கிடையாது போலங்க. இது வந்து நம்ம தாஜ்மஹால் இருக்குது பார்த்தீங்களா, மெமரிக்கு கட்டினது. மும்தாஜுக்கு ஷாஜகான் கட்டினார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காராம். அவர் வந்து அவங்களோட அம்மாக்கோ ஒய்ஃப்கோ யாருக்கோ கட்டியிருக்காங்க போல். மக்கள் வித்தியாசமாக ஏதோ மேக்கப்லாம் போட்டுட்ருக்காங்க. குதிரை மாதிரி. இது என்னன்னு தெரியலையே. ஃபுல்லும் கோல்டு கலர் ரூஃபுங்க மேலே. இங்கே வந்து ஒருத்தர் லைவ் மியூசிக் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எல்லாம் பிராஸ் சிலைங்களாம் இருக்குது ஃபுல்லும். வேறு வாசிக்கிறாரு. இங்கே இருக்குங்க, ஹிஸ்ட்ரி இருக்குங்க, போய் படிச்சிடலாங்க, பிரச்சனையே இல்லை. எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. டெம்பிள் ஆஃப் லே. திருப்பியும் நம்ம மக்கள் என்னை விட்டு போயிட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போய் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம். வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட எக்ஸாக்ட் தாஜ்மஹால் மாதிரியே தாங்க. படிச்சிட்டிங்களா? என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அவரோட ஒய்ஃபுக்கு வந்து இந்த மான்யூமெண்ட்டை கட்டியிருக்காரு. இது எதுக்கு கட்டினார்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மெமரிக்காக கட்டினேன்னு சொல்கிறாரு. மொத்தம் இந்த டெம்பிள்குள்ளே வந்து 24 சேம்பர் இருக்குங்க. அந்த 24 சேம்பர்லேயும் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் தான் வச்சுருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட அவர் கட்டினதுலேருந்து ஒரு 3000 வருஷம் நிலச்சி நிற்கிற மாதிரி கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. அவ்வளோதாங்க மொத்த டெம்பிள் ஆஃப் லே. இதுதாங்க டெம்பிள் ஆஃப் லே. வெளியில் நல்லா காற்று வருது. போய் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வருவோம். இங்கே பாருங்க, எல்லாம் ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க.
What is this? You will be performing something inside with these dresses? No, we're But- just taking photos. Oh, photo. What is this costume? It's from Patoy. It's from game called Genshin Impact. Oh, okay. We're called Patoy Harbingers. Oh, okay. So based on the characters, you have put the different costumes, right? Yeah. Okay, thank But you. same clothes, Oh, different outfits. ஓகே. இன்னியோட அடுத்த சைட் சீயிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. இதுவும் ஒரு டெம்பிள் தான், ஆனால் இது வந்து சைனீஸ் டெம்பிள். உள்ளே வந்து புத்தா இருப்பார். ஃபிலிப்பைன் தயோஸ் டெம்பிள் இன்கார்பரேஷன் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது சைனீஸ் டெம்பிள். உள்ளே ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு புத்தர் காடாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் புத்தாவை எடுக்க வந்து பர்மிஷன் கிடையாதுன்னு சொன்னார். சும்மா வெளியில் மட்டும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். உதயஞ்சினியே தான்ச்சியா சியா சைனீஸ் தெரியுமா உங்களுக்கு? ஜாப்பனீஸ்ல இல்ல இது ஜாப்பனீஸா சைனீஸா தெரியல. நான் சொன்னது ஜாப்பனீஸ். கோனிச்சிவா. கொனிச்சிவா. இங்கே வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து கம்பல்சரிங்க. அதனால எல்லாரும் வந்து ஃபேஸ் மாஸ்க் போட சொல்லிட்டாங்க. நாம ஊர்ல வாங்கிட்டு வந்தது தான். இதுதாங்க கோயிலோட படிக்கட்டு. மேலே ஏறி போன போல் சின்னதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து ஒரே வாட்டி வந்து புத்தர் டெம்பிளுக்கு போயிருக்கேன். நான் எங்கே போயிருக்கேன்னா கூர்கில் போயிருக்கேன். ப்ளீஸ் வேர் யோர் ஃபேஸ் மாஸ்க். சூப்பராக இருக்குங்க. மேலே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குங்க டெம்பிள். ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ, க்ரீனு. மேலே பார்த்தீங்கன்னா 2 ட்ராகன். பெல்லு பார்த்தீங்களா மேலே? இவ்வளோ பெரிய பெல்லு. எப்பா இந்த சைடு ஒரு சிட் அவுட் மாதிரி போட்டிருக்குறாங்க மக்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. நோ பிக்சர் டேக்கிங், நோ ஸ்மோக்கிங் இன்சைட் த டெம்பிள். பி சைலண்ட்டாக இருக்கணுமா அவங்களுக்காக. நாட் இயர். உள்ளே போயிட்டு வந்துட்டேங்க. உள்ளே வந்து சூப்பராக இருந்தது. நிறைய சின்ன சின்ன புத்தர் சிலை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஊர் சாமி மாதிரி தாடி வச்சுட்டு ஒருத்தர், அவர் தான் மெயின் காடு மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நிறைய இது போட்டிருந்தாங்க, சோஃபா மாதிரி போட்டிருந்தாங்க, முட்டி போடுறதுக்கு, நீல் லோன் பண்ணுறதுக்காக போட்டிருந்தாங்க. இன்னொன்று மெயினாக நோட்டீஸ் பண்ணது வந்து பழங்களுங்க. பழங்கள் வந்து தட்டில் வந்து சாமிக்கு முன்னாடி படைக்கிறாங்க. படைச்சிட்டு கையில் ஏதோ ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க, ஸ்லோகன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை வச்சு படிக்கிறாங்க. படிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு எல்லாம் வராங்க. சைனீஸ் மக்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே போகிறாங்க ஃபேமிலியாக. சைனீஸ் புத்தரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 2 ஆக்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஞ்ச் பார்க் கூட்டு போகிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 10,000 லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு. அது எப்படின்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்லாம் போட்டிருக்கும் போல். அது ஈவினிங் மேலே போகலான்றதுனால கடைசியாக அதை வச்சுக்கிட்டு வந்த பிளான். அவ்வளோதான் கிளம்பிட்டு. 10,000 ரோசஸா? 10,000 ரோசஸ்ங்க. அதுக்கப்புறம் பொட்டியை கட்டிட்டு ஊருக்கு போக வேண்டியது தான். அடுத்த சைட் சீயிங் ஸ்பாட்டு கூப்பிட்டு வந்துட்டாருங்க. இது ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கஃபே தான், ஃப்ரெஞ்சு கஃபே. சும்மா இது சைட் சீயிங் பிளேஸ்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நார்மல் ரெஸ்டாரண்ட்டு. இவங்க டூர் பேக்கேஜோட டைப் இருக்கும் போல். அதனால இந்த கஃபே கூப்பிட்டு வந்திருக்காரு. ஓகே, லைட்டாக சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. இங்கே ஆரம்பிக்குது கஃபே. அதுக்கப்புறம் டூம் மாதிரி ஏதாவது செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. நைட் லைட்டிங்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். மேலே எல்இடி லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். வாவ், இங்கே பாருங்களேன். இது ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு லைட் எரியுங்க. கீழே பார்த்தீங்களா கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கானுங்க. நைட்டு போட்டாங்கன்னா சும்மா ஃபுல்லும் எல்லா சேரும் லைட் எரியிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கஃபே பேர் வந்து லா வியா பரிசினி. உள்ளுக்குள்ளே க்ளோஸ்டு ஏசி ரெஸ்டாரண்ட் இது. இது வந்து ஓப்பன் ரெஸ்டாரண்ட் இந்த சைடு இருக்கிறது. இந்த பேக்கரிக்கு எது என்ட்ரன்ஸ்ன்னு தெரியலையே. இப்படி போகிறதா? Is this the entrance? Yes. This way? Okay. Hi. Afternoon. எல்லா ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. பேக்கரி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. பாருங்க, ஃபுல்லும் இம்போர்ட்டட் வைனு, ஃப்ரெஞ்ச் வைனு. அட்டாச்டு பார் கூட வச்சுருக்காங்க.
நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது க்ளோஸ்டு ரெஸ்டாரண்ட்டு. வெளியில் தான் மக்கள் இருக்காங்க. மக்களை போய் கூப்பிட்டு வருவோம் வாங்க. மேலே ஒரு இடம் இருக்குதுங்க. மேலே வந்து ரூஃப் டாப் ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஐஃபில் டவர் வச்சுருக்குறாங்க. மினியேச்சர் ஐஃபில் டவர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதான் ஐஃபில் டவர் வச்சுருக்காங்க. மக்கள் வந்து ஃபிலிப்பைன்ஸில் வந்து என்ன சொல்கிறது, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. என்ன மெயின் மேட்டர்னால் இவங்களுக்கு வந்து யூஎஸ் மாதிரியே வந்து 15 days ஒன்ஸ் தாங்க சேல்ரி இவங்களுக்கு. 15 நாளைக்கு ஒரு வாட்டி காசு வந்துடுங்க. அதனால் வந்த காசை அப்படியே செலவு பண்ணி சாப்பிடுவாங்க, மாலுக்கு சுற்றுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு தரமான இடத்துக்கு உங்களை கூட்டு போகிறோம் பாருங்கள். ஒட்டு மொத்த ஒயினையும் அடுக்கி வச்சுருக்காங்கங்க. ஒயின் குடவுனுங்க. ஃப்ரெஞ்சு மக்கள்னாலே தெரியும், அவங்களுக்கு வந்து ஒயின் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இதுதான் இந்த ஹோட்டலோட பேர். எவ்வளோ இயர்ஸுங்க இது? எவ்வளோ இயர்ஸ்னு போடல, மேபி பின்னாடி பார்க்குறோம். ஏஜ் இஸ் ஒயின் தானே இருக்கும் எல்லாமே. 2022 பேட்ச் போட்டிருக்காங்க பாருங்க. 2021 இது. 2021 2022 பேட்ச்சு. 2020லாம் இருக்குதுங்க. 2020 இதெல்லாம் சும்மா கம்மி, ஒரு 2-3 வருஷம் வாங்கி தான் வச்சுருக்காங்க. 2018 பேட்ச் பாருங்கள். மேலெல்லாம் சிலது லாக் பண்ணி வச்சுருக்காங்க எடுக்காமல் இருக்கிறதுக்காக. இங்கே கூட வச்சுருக்காங்க பாரு, சைடில் கூட வச்சுருக்காங்க மேலே. ஒரு ஆள் என்ட்ரி வந்து 100 பெசோ. மொத்தம் 9 பேர் வந்த உள்ள 100 ரூபா கொடுத்துட்டாங்க. இதில் என்ன போட்டிருக்குன்னா கன்சியூமபிள் வவுச்சர் தான். இப்போ வந்து நாங்கள் வந்து 9 பேராக 900 பெசோக்கு வந்து இங்கே இருக்கிற மெனு ஐட்டமில் வந்து எது வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 2 பிஸா சொல்லியிருக்கோம். வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. உள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா ஐஃபில் டவருக்கு லைட்டு போட்டு விட்டுருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இடம் ஜெகஜோதியாக மாறிடுச்சு. அந்த ஐஃபில் டவர்லேருந்து எல்லா இடத்துலையும் லைட்டு போட்டு விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்கில் ஃபுல்லாக லைட்டு போட்டு விட்டாங்க. அந்த சேர்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டூம் மாதிரி, அங்கேயும் ஃபுல்லாக லைட் செட்டப் போட்டு சும்மா சூப்பராக இருக்குது நைட் எஃபெக்டில். இங்கே பாருங்கள். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சிங்கன்னு கிளம்ப போகிறோம். இன்னும் ஒரே ஒரு சைட் சீயிங் ஸ்பாட் மட்டும் பாக்கி இருக்குது. 10,000 ரோசஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே போகுமான்னு தெரியல. இல்லை டைம் ஆச்சுன்னா டேரெக்டாக ஏர்போர்ட்டில் எடுத்துகிட்டு போய் இறக்கி விட்ருவாங்க. என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் வாங்க. நம்ம டிரைவருக்கு கடமை உணர்ச்சி அளவில்லாமல் போயிட்டுருக்குதுங்க. 1:30 மணிக்கு ஃப்ளைட்டு நைட்டு. மணி இப்போ 9 ஆகுது. உங்களை நான் அந்த கடைசி சைட் சீயிங்க காமிச்சே தீருவேன்ற ஒரு வைராகத்தோட நைட்டு 9 மணிக்கு சைட் சீயிங் கூப்பிட்டு வந்திருக்காரு. இது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டுங்க. 10,000 ரோஸ் வச்ச எல்இடி லைட்டு தான் இந்த இடம். நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு வருவோங்க. இங்கே பாருங்க, 10,000 ரோஸு. இந்த மாதிரி ஒரு ரோஸு மேலே பெட்டல்ஸோடு வச்சுருக்கானுங்க. ஒரு பெரிய குச்சி, மொத்தம் 10,000 இருக்கும் எண்ணி பார்த்தா. மேலே வந்து ஒரு கஃபே மாதிரி இருக்குது. பீச்சு பார்த்தா மாதிரி பாருங்கள், சிட் அவுட் மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரல, யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வேறு என்னென்ன இருக்குன்னு. ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் வாங்க. பீச் வியூ ரெஸ்டாரண்ட். வாங்க மேலே போவோம். ஹாய். சிட்டி வியூ பார்ப்போம் வாங்க. செபு சிட்டி வியூ நைட்டில். இருட்டாக தான் தெரியும் உங்களுக்கு. ஒரே ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் லைட் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து என்டையர் செபு சிட்டி. டாப் வியூலேருந்து அந்த 10,000 ரோசஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குதுங்க. கீழே பார்க்குறதோட மேலேருந்து பார்க்குற வியூ தான் சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது? 10,000 ரோஜாக்கள்
சும்மா மினுக்குதா? என்னடா இது ஒரு வாரம் ட்ரிப்பு இப்படி பொசுக்குன்னு முடிஞ்சு போயிடுச்சேன்ற மாதிரி தாங்க இருக்குது. ஆமாங்க, ஒரு வாரம் ஆச்சுங்க நாங்கள் ட்ரிப்பு கிளம்பி. பிலிப்பைன்ஸ் வந்து நான் வந்து எதிர்பார்த்தேன் ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் மீறி ரொம்ப 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 அருமையாக இருந்ததுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம வந்து பொஹோல் போனோம் பார்த்தீங்களா, பொஹோலில் ஒரு ஐலாண்டு விசிட் பண்ணியிருப்போம். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஐலாண்டு விசிட்டு. ஒயிட் சாண்ட் பீச்சை ஃபஸ்ட்டு பார்த்தோம், அதோட எக்ஸைட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்னார்க்லிங்குன்றதே இந்த இடத்துல தான் அனுபவித்தேன் ஃபஸ்ட்டு. அது எப்படி கிட்டு மாட்டுறதுன்றது முதற்கொண்டு, அதுக்கப்புறம் கீழே போனவுடனே நம்ம குட்டி குட்டி மீன்கள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சார்டீன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக போய் நல்ல பெரிய டர்ட்டில்லாம் காமிச்சாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூ வேல் ஷார்க்கும் பார்த்து முடிச்சிட்டோங்க. எல்லாம் டப்பு நடந்து முடிஞ்சுதுங்க. மனசில் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கனியோனேரிங் சொல்லிட்டு ஒன்று போனோம் பார்த்தீங்களா, ஒரு 4 மணி நேரம் பாறைகளில் தண்ணிக்குள்ளே பாஞ்சு போனது. அது எவ்வளோ நான் சொல்லியுமே எனக்கு இன்னும் கூட நான் சலிக்கலைங்க. அது நினச்சி பார்த்து இன்னும் கூட வந்து எப்படா அடுத்த வாட்டி போவோன்ற மாதிரி இருக்குது. நைட் லைஃப் கூட சூப்பராக இருக்குங்க ஃபிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும். நம்ம இன்னும் நைட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, கூடிய சீக்கிரம் நம்மளும் நைட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். 24/7 மக்கள் இங்கே இயங்கிட்டே இருப்பாங்க. செம்மையாக இருக்கும். நைட்டு நீங்கள் எந்த டைமுக்கு வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடலாம். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு பெருசாக பயம் கிடையாது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெரிய சிட்டி, அதாவது வந்து மணிலா, செபு அந்த மாதிரி பெரிய சிட்டிலாம் உங்களுக்கு வந்து சேஃப்டி பிரச்சனை கிடையாது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபிலிப்பைன்ஸில் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து தெளிவாக சுற்ற முடியாதுங்க. சில டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். சில இடங்கள்லாம் இருக்குது ஃபிலிப்பைன்ஸில், அதெல்லாம் வந்து பேண்ட் ஏரியா. ஆக்சுவலாக டூரிஸ்ட்டே அலோடே கிடையாது. ஆக்சுவலாக வந்து இந்த ஊர் மக்களுமே பெருசாக சில இடத்துல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை நான் இன்னொரு இடத்துல சொல்கிறேன். நான் இப்போ வேணாம். டூரிஸ்ட் பிளேஸாக பார்த்து போங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சில இடங்கள் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி நார்மலாக எல்லா இடத்துலையும் நல்லா தாங்க இருக்கும். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து 90% எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்தோனேஷியா, தாய்லாந்து, பாலி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. ஃபிலிப்பைன்ஸ் ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்காங்க மக்கள். பட் பர்சனலி என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது, அது வீசா எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாவது எடுத்து வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 வீக்ஸ் ஓகே, 2 to 3 வீக்ஸ் இருந்தால் கூட சூப்பராக இருக்கும். 3 வீக்ஸ் இருந்தால் என்டையர் ஃபிலிப்பைன்ஸ் கவர் பண்ணிடலாம். சரி, நான் ஃபிலிப்பைன்ஸ் வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டேன். நான் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கணும் எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மணிலா சிட்டி, அதுக்கப்புறம் அது சுற்றி இருக்க ஏரியா. 2வது செபு, இப்போ நம்ம வந்து சுற்றி பார்த்தோம் பார்த்திங்களா இந்த ஒரு வாரம் இது. 3வது பலாவன் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுவும் தி பெஸ்ட் பிளேஸு, அது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. 4வது பொராக்கோ ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுவும் செம்மையாக இருக்கும். இந்த 4 இடங்கள் தாங்க ஹைலைட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது 4 இடங்கள். பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்போயாவது ஒரு வாட்டி உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா ஷுவராக ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ஃபிலிப்பைன்ஸை மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இங்கேருந்து நேராக நாங்கள் ஏர்போர்ட்டு கிளம்புவோம். ஏர்போர்ட்டு போயிட்டு 1:30 மணிக்கு நைட்டு ஃப்ளைட்டு, அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் பேக் டு மணிலாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் டு வினோத் ஸ்டேஷன். தேங்க்யூ கைஸ்.